ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டுக்கடலை லட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. வாங்க இந்த பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட 2 ஏலக்காய், 1 துண்டு சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு பாகு வெல்லம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரணும். நீங்கள் பாகு வெல்லம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 4 ஸ்பூன் நெய் ஊற்றினாலே போதும். அப்படி இல்லை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா இன்னொரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை வெல்லம் கூட இதை ஆட் பண்ணிடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.